அஜித்குமார் அவர்களுடைய கரியர் க்ளோஸா அப்படிங்கிறது தான் இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்தில் ஒரு ஃபுல் பேச்சாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அஜித்குமார் அவர்கள் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு போட்டியாக இருந்ததாகவும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்தில் படத்தை விட போறோம் அப்படின்னு அப்பத்திலிருந்தே வர செய்திகள் தான். கடைசியாக அந்த ஜனநாயகன் படத்தை கூட அப்படியே அஜித் படத்தோட தான் விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அஜித்குமார் 65 இப்போ டிராப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ எதனால தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலே சொல்லிடுற இந்த இன்ஃபர்மேஷன் ரூமரா தான் போயிட்டு இருக்கே தவிர கன்ஃபார்ம் நியூஸா இன்னும் நமக்கு கிடைக்கல. ஆக்சுவலி அஜித்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 185 கோடி சம்பளமா கேட்டிருக்கிறாரு. ஸோ எந்த ப்ரொடக்ஷன்ஸும் முன் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. இதுக்கு முன்னாடி அஜித்குமாரோட 65 ரோமியோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி முன் எடுத்ததா இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா அஜித்குமார் இவ்வளவு சம்பளம் கேட்கிறாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடிச்ச 2 படங்களும் அதுவும் குட் பேட் அக்லி நல்லா போனா கூட நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சே தவிர பிரதீப்போட டிராகன் மற்றும் டியூட் படம் கூட 100 கோடி அடைச்சிருச்சு. ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் எடுக்கல அப்படிங்கறத நிதர்சன உண்மை. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு படம் ஓடல. அப்படி இருக்கிறப்ப எப்படி நாங்க 100 கோடிக்கு மேல சம்பளம் கொடுக்க முடியும்? ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தா தானே கொடுக்க முடியும். அதனால இதுல இருந்து நாங்க டிராப் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி ரோமியோ ப்ரொடக்ஷன்ஸ் இப்ப வெளியே போயிட்டாங்க. அதன் பிறகு மைத்ரிக்கு போயிருக்காங்க. அவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி படம் பண்ணி ஃபிளாப் ஆயிடுச்சு, திருப்பி எல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் முன்வர முடியாது, கம்மியா வேணா வாங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமும் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து ஏஜிஎஸ் முன்னாடி வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் கேட்கிற மாதிரி 200 கோடி 185 கோடி எல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா 80ல இருந்து 90 கோடி கொடுக்கணும், அதுக்கு வேணா முடிச்சு கொடுக்க சொல்லுங்க படத்தை அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப இப்படி போயிட்டு இருக்கிறனால ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இது மாதிரி சுத்திட்டு இருக்கிறப்ப எல்லாரும் கீழே என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அனில் விஜயோட ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன போட்டாங்கன்னா, இது வரைக்கும் விஜய் இருந்தனால விஜய்க்கு போட்டின்னு சொல்லி அஜித்தை பெரிய ஆள் ஆக்கிட்டீங்க, இப்ப அஜித்தோட படம் தனியா நிக்குதுன்னு யாருமே முன் வர மாட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஹேட்டர்ஸும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, கடைசியா நடிச்ச அஜித்தோட 2 படங்களும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா போகல, ரெஸ்பான்ஸ் அந்த அளவு வந்தாலும் சரியா போகல. இதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருந்து வந்தது. இந்த மாதிரி ஒரு படம் இருந்தாவே கண்டிப்பா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணும், குளோபல் வைடா நம்ம போய் பேசணும், நம்ம படத்துக்கு நம்ம இந்த மாதிரி வருது நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பேசணும். ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் அஜித்குமார் வந்ததே கிடையாது. ஏன்னா அவருக்கு வரதுக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் என்னோட வேலை செய்யறேன், அதை நான் பெருசா கடவுள் மாதிரி என்னை யாரும் நினைக்க வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம், என்ன நார்மலாவே அஜித்னு கூப்பிட்டாவே போதுங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இப்ப எல்லாரும் என்ன வற்புறுத்துறாங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு தூரம் சம்பளம் கொடுக்குறோம், நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நீங்க எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி இவ்வளவு சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல பேச்சும் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜனநாயகன் படம் கடைசியா வரப்போகுது. அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல விஜய் அவர்கள் சம்பளம் வாங்கியிருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதற்கு உண்டான ப்ரொமோஷன் வீடியோ எல்லாமே விஜய் அவர்களுடைய சைட்ல இருந்து வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அஜித்குமார் சைட்ல இருந்து இது வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். ஸோ ரசிகர்கள் இப்ப மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரூமர் நியூஸ், விஜய் ஃபேன்ஸ் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா உண்மையாவே ஒரு சில அஜித் ரசிகர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றது உண்மைதான், நீ தலை கம்மி பண்ணு, நீ ஃபுல்லா கம்மி பண்ணு, அப்பதான் உன் படத்தெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நீ நல்ல படம் நடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ சம்பளத்தாவது குறைத்தல, நாங்க பாக்குறோம் தல, நீ ஒரே ஒரு ப்ரொமோஷன் நீ வாயை திறந்து நீ பேசு, உங்க படத்தை எப்படி ஹிட் ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அஜித்குமாரோட 65 டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க.